ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பையன் ஃபாரினில் போய் படிக்க போன பையன் 3 வருஷம் கழிச்சு அவனுடைய விசா எக்ஸ்டெண்ட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக திரும்பி வரதா பிளான் பண்ணினான். அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்கா அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், ஒரு வகையில் பார்த்தா வருத்தம் தான். நான் நிறைய பணம் செலவு பண்ணினேன், கடன் வாங்கினேன். அதுக்கு அப்படி கஷ்டப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன். அதே சமயம் இந்த 3 வருஷம் இங்கே வந்ததன் வழியா எனக்கு ரொம்ப பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சது. நான் இந்த நாட்டை வந்து இருந்து பார்க்கணுன்னு நெனச்சிருந்தா, அது அவ்வளோ ஈஸியா கிடச்சிருக்காது. நான் அத செஞ்சேன். இந்த நாட்டில 3 வருஷம் இருந்து பார்த்தேன். இந்த ஊர்கள நான் சுத்தி பார்த்தேன். நெறைய விஷயங்கள பார்த்தேன். முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம் மியூசிஷியன் ஹான்ஸ் சிம்மர்ங்கிற மியூசிஷியன நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்பால் மேட்ச நானு நேரா பார்த்தேன். இவ்வளவு நாளும் நான் இதில நெட்ல பார்த்துக்கிட்டு இருந்தத, டிவியில பார்த்துக்கிட்டு இருந்தத நான் நேரா பார்த்தேன். இது எல்லா வாய்ப்புமே இதன் வழியா தான் எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த 3 வருஷம் எனக்கு வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இது வழியா எனக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சது. அத நான் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னான். எல்லா விஷயங்களிலேயும், முக்கியமா எல்லா தோல்விகளிலேயும் சில வெற்றிகள் உள்ளே இருக்கும். நாம அத கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம், அல்லது ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அது வழியா நமக்கு கிடைச்ச அனுபவங்கள், அதன் வழியா கிடைச்ச சின்ன சின்ன வெற்றிகள நாம கணக்குல சேர்க்காம, அத முழுக்க தோல்வியா நம்ம பார்க்கும்போது தான், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு தோன்றது. ஸோ, நம்மளுடைய வெற்றின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நெறைய தோல்விகள் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தோல்வின்னு ஒண்ணு இருந்தா, அதுக்குள்ள சின்ன சின்ன வெற்றிகள் இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகியிருப்பீங்க. ஆனால், நீங்க காலையில எந்திரிச்சு படிக்கிறதுக்கு நீங்க பழகியிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கிறதுக்கு, நிறைய டைம இதில இன்வெஸ்ட் பண்றதுக்கு பழகியிருப்பீங்க. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கறதுக்கு பழகியிருப்பீங்க. அதெல்லாம் அந்த தோல்விகள் வழியே உங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன வெற்றிகள். ஆகையினால எந்த தோல்வியை பற்றியும், எந்த பின்னடைவை பற்றியும் நீங்க லைஃப்ல கவலைப்படாதீங்க. அதுக்குள்ளேயும் உங்களுக்கு சின்ன சின்ன வெற்றிகள் இருக்கு. அந்த தோல்விகளும் உங்களுக்கு அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஆகையினால தோல்விகளை பற்றி கவலைப்படாம, தொடர்ந்து நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க பாருங்க.